என்னடா ரிங்டோன் வச்சிருக்காங்க இதெல்லாம் இல்ல நீ வேற மாதிரி டெய்லி விஜய் விஜய் நைட் ஃபுல்லா 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் நீ ஏமாத்திட்டல பண்ணி நாயே அது யாரோ கலவு गाइस இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் பண்றதுக்காக கிளம்பி இருக்கோம் சோ மீன்வைல் நான் வந்து சஹானாவை வந்து பிராங்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே சோ எப்படி போக போகுதுன்னு தெரியல ஓகே அவ வந்துட்டு இருக்கா வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் ஷாப்பிங் எஸ் இன்னைக்கு வந்து ஷாப்பிங் vlog எல்லாமே நாங்க வாங்குறோம் ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் லைக் ஸோ எல்லாமே வாங்கணும்ல மந்தோட புதுசு இல்லை ஸோ கிராசரி அப்புறம் மிச்ச சாமான்கள்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான் போகிறோம் ஸோ அதையே ஒரு சின்ன பிளாகாக எடுத்து போடலான்ட்டு யோசிச்சோம் ஸோ கைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்பிங்க்கு அரௌண்ட் இப்போ 2 o'clock இருக்கு ஸோ ஐ திங்க் ஷாப்லாம் இப்போ மோஸ்ட்டாக வேக்கண்ட்ல தான் இருக்கும் எப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி எல்லாமே வாங்கிடுவோம்ல சார் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ மணி அரௌண்ட் 2 o'clock ஆகுது என்னடா வச்சிருக்க ஆமா வேற வேலையில ஏன் கட் பண்ற அப்புறம் போய் பேசிக்கலாம் இப்போ டிரைவிங்ல இருக்கீங்களா ஆமா பெரிய டிரைவிங் எப்படி இருந்தாலும் அவன் திருப்பி பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே இல்ல சரி சரி விடு விடு சொன்னேன்னா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே சொன்னேன்னா பண்ணிக்கிட்டே இருக்கான் பாரு இவருக்கு இதான் வேலை சரி அப்புறம் என்ன பிளான் vlog எடுத்துட்டு அப்புறம் நீ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கோ சரி ஓகே ஓகே vlog எடுப்போம் பேசாம பேசிட்டோல எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கான் ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல இன்னொரு ட்ரிப் எப்பதான் போவோன்னு எனக்கு தெரியல பேசிதான் தொலை இரு நானே போறேன் நீ வேலையே இல்லை பேசு ஹலோ ஹலோ யார் பேசுறது ஹலோ கேக்குதா சார் ஹலோ யாரு ஹலோ யாருன்னே தெரியலையே விஜய் உன் ஃப்ரெண்டு தானே அப்புறம் என்ன ஒரு பொண்ணு வயசு வேற எவனா பிராங்க் பண்ணிட்டு இருப்பான் விஜய் அவனுக்கு வேற வேலையே இல்ல இரு எடு எது கட் பண்றா பேசு ஹலோ என்னடா கட் பண்ணிக்கிட்டே இருக்க யாராச்சும் உங்க கூட இருக்காங்களா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் இப்ப பேசலாமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஏங்க யாருங்க நீங்க எனக்கு யாருன்னே தெரியல விஜய் நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க ஏதாவது பிராங்க் பண்றீங்களா பிராங்கா என்னடா உளர்ற என் நேம கூட அப்ப நீ சேவ் பண்ணி வைக்கல நான் திவ்யா பேசுறேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு என்னடா டெய்லி நைட் பேசுவோம் இப்ப என்னமோ ஏதோ தெரியாத மாதிரி புதுசா பேசுற ஏங்க சத்தியமா யாருன்னே தெரியலங்க ஏதாவது பிராங்க்னா சொல்லிடுங்க லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு யாருன்னே தெரியாது வித்யாலாம் நீ எப்பயுமே எதையாச்சும் உளறிட்டே இருப்ப நான் இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் எனக்கு இப்ப இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு எங்க வீட்டுல இப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பண்றது எனக்கு இஷ்டமே இல்லை எனக்கு உன்னைய தவிர்த்து வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகம் என்னவா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா ஏய் லூசு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே
நான் தனியா இதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் இப்ப தனியா இருந்துக்கிறேன். நீ அப்பப்போ என்னை வந்து பார்த்தா போதும். அதெல்லாம் நடக்காதுடி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது எப்படி முடியும்? ஓகே மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வைஃப் எல்லாம் நினைச்சு சுத்தமா கவலைப்படாத. அது சரியான ஒரு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி கல்யாணம் பண்ண நீ? சத்தியமா அது பிராங்க் பண்றாங்கடி. இல்ல நீ ஏதோ போய் சொல்ற போன நீ மாதிரி டெய்லி விஜய் விஜய் நைட் ஃபுல்லா 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் நீ எல்லாரும் பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி. இருடி இருடி. ரத்த வதிப்பு என் மாமனாருக்கு ரத்த வதிப்பு ஒச்சக்கல்ல முன்ன கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா